ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் புத்தாண்டு வாழ்த்து குறுஞ்செய்திக்கு 98 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி நிலந்தி கொட்டாச்சி தெரிவித்திருந்தார். இந்த முறை வாழ்த்து குறுஞ்செய்தி அனுப்பப்படாததன் மூலம் அரசாங்கத்திற்கு இந்த பணம் சேமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறிய கருத்து குறித்து நேர்காணல் ஒன்றில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. சமூக வலைதளத்தில் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கோள் காட்டியதாக அமைச்சர் கூறியுள்ளார். குறுஞ்செய்திகளுக்கான செலவீனம் குறித்து தம்மிடம் துல்லியமான தகவல் இல்லை எனவும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருந்தார். எனினும் கட்சியில் உள்ள சிலர் சில பிரச்சினைகளுக்குரிய விடயங்களை கூறுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கவலை வெளியிட்டுள்ளார். இந்த தவறுகளை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் பொதுவாக பொதுவெளியில் பொய்யுரைப்பது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய தொடர்ச்சியான கேள்விகளால் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச சிறிது அசௌகரியத்துடன் பதிலளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.